இப்போ வந்து இது வந்து கேரளா கடை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த மூட கணக்கு தானே, அது வந்து மாத கணக்கில் நம்ம வச்சோம்னா அவங்களுக்கு தான் எங்களுக்கு வருமானம் கூட தான். இப்போ நீங்கள் 350 மாடுகள் கிட மாடுகளை வச்சுருக்கீங்க. இதில் வந்து மாதத்தில் எத்தனை மூடை வந்து விழுகும்னே? ஒரு மூடை எவ்வளோ சராசரியாக கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஆனால் இங்கே வந்து சாக்கை பொறுத்து இருக்குண்ணே. 50 கிலோ பை, 90 கிலோ பை, 130 கிலோ பையின்னு இருக்குண்ணே. அது பையை பொறுத்துண்ணே. ஆமாம், பையை பொறுத்து ரேட்டு 200 வரைக்கும் சாக்கு ரேட் இருக்குது. இப்போ இன்றைக்கி 350 மாடு எங்கள் சொந்த மாடு இருக்குது. அது போக மேப் மாடு ஒரு 150 மாடு இருக்குது. ஆமாம், மொத்தம் 500 மாடு. 500 மாடு கிடக்கு. அதில் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்ச வச்சா 10,000 சாணி விழுவுண்ணே ஒரு நாளைக்கு. ஆமாம், ஒரு நாளைக்கே 10,000 சாணி. 8,000 ரூபா கொடுவாங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 7,000 8,000 ரூபா வருமானம் இருக்கு எங்களுக்கு. அது வந்து அதே மாதிரி பக்குவம் பண்ணணும் அந்த சாணத்திலேயே. ஆமாம், சாணத்திலேயே. எப்படிண்ணே சாணத்திலேயே ஒரு நாளைக்கு 7,000னா 10 நாளைக்கு 70,000 ஆகி போச்சு. ஆமாண்ணே, அதுல வந்து வருமானம் இருக்கு. இப்போ நீங்கள் சாணி கிடக்குன்னா அது வந்து நம்ம காய போடணும், வைக்கணும். அதை ஒரு குமிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வருவாங்க, வண்டியில் வந்து அவங்க ஏற்றி போயிடுவாங்க, நம்ம காசு கொடுத்து போயிடுவாங்க.